ஆண்டவருடைய நாமமை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுங்க நல்லூர் ஏஜி சர்ச்சுக்கு. எல்லாம் சேர்ந்து வாசிப்புமா. தேவனுக்கு பிரியமான சகோதரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாம மகிமை. இந்த வார்த்தை என்னச்சுன்னா, கடந்த 2வது மாதத்தில் 15ஆம் தேதி 2வது ஆராதனையில் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். 3 காரியம் இதில் சொல்லப்பட்டு இருக்குது. ஒன்று உண்மையான விசுவாசம், இன்னும் ஒன்று என்னச்சுன்னா அன்பின் பிரயாசம், இன்னும் ஒன்று நம்பிக்கையின் பொறுமை என்கிற 3 காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தை என்னச்சுன்னா ஆரம்பத்திலே சுட்டி காண்பிக்கிறார். இதில் உண்மையான விசுவாசம் என்பதை குறித்து உங்களோடு கூட அன்றைக்கு பேசினேன். அதற்கு அடுத்து இன்றைக்கு பேச போகிறது அன்பின் பிரயாசம் என்று என்னச்சுன்னா அவன் சொல்லுவதை குறித்து வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பின் பிரயாசம் இந்த வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அன்பு இருக்கிறது, ஆனால் உண்மையான அது கிரியை இருக்கிறதா, இல்லை அதை நம்ம வெளியே காட்டுகிறோமா? அதைத்தான் இன்றைக்கு என்னச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா அன்பு இருக்கிற நாம் அதை அன்பை என்னச்சுன்னா வெளிப்படுத்துகிற பிரயாசத்தை காட்டுகிற ஒரு நபராக நீங்களும் நானும் மாற வேண்டும். அன்பை குறித்த வேதத்தில் என்னச்சுன்னா சொல்லும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:6 அன்பினால் அது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே என்ன செய்யும்? உதவும். அது அன்பு இருக்குன்னு மட்டும் இல்லை, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் அது என்ன உதவும். அதாவது பிரயாசம், எஃபர்ட் போடுது, நல்ல செயல்படுவது, அது இருந்தால் மட்டும்தான் அன்பில் அதுதான் நமக்கு உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து அதே என்னச்சுன்னா 5:13 வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாமிசத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும், அதை சேவை பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுது. அதில் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், ஆவியின் கனிகள் என்னச்சுன்னா 9 கனிகள். அந்த 9 கனியில் பிரதானமாய் சொல்லப்பட்டது என்னென்னா அன்பு. அல்லேலூயா. அதனால தான் ஞானஸ்தானம் எடுப்ப வந்தவர்களை பார்த்து அந்த யோவான் ஞானஸ்தானம் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியில் போடப்படும். தூற்றுக்கூட என்னச்சுன்னா அவர் கையில் இருக்கிறது, அது என்னச்சுன்னா தம்முடைய என்னச்சுன்னா அதை அவர் தூற்றுவார். நல்ல மணிகள் என்னச்சுன்னா களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் என்று என்னச்சுன்னா அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்குள்ள அன்பு என்னச்சுன்னா வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு, அது சுபாவ அன்பு இருக்கு, ஜென்ம அன்பு இருக்கு. ஆனால் நமக்குள்ளாக என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அந்த கிறிஸ்துவின் அன்பு ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே வெளிப்படணும். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா, தேவனுக்காக வாழுகிறோமா, நமக்குள்ளே என்னச்சுன்னா அந்த உண்மையான அன்பு, அது மாசற்ற அன்பு, அது குறைவில்லாத அன்பு, அது பாரபட்சம் இல்லாத அன்பு, அந்த அன்பு ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். அன்பை குறித்து சொல்லும் பொழுது வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. எதில் நிலைத்திருக்கிறது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3 ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம் தேவை. விசுவாசம் தேவன் மேல், தேவ வார்த்தையின் மேல் விசுவாசம். நம்பிக்கை, இயேசு வருவார், இயேசு என்னை அப்படி வந்து என்னை ரட்சித்தார், அவர் மறுபடியும் என்ன ஸ்தோத்திர ரத்தத்தினால் கழுகப்பட்டு நான் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்பொழுது நான் அவரை சந்திப்பேன், எனக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நான் அங்கே இருப்பேன், மறுபடியும் என்னச்சுன்னா அவரோடு கூட வந்து இந்த உலகை ஆளுகை செய்வேங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த 3 நிலைத்திருக்கிறது. அந்த 3ல் எது பெருசு அப்படின்னா அன்பு தான் பெருசு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
இந்த அன்பை குறித்த வேதத்தில் டெஃபனிஷன் அல்ல இதே அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதெல்லாம் இருந்தாலும் எல்லாம் இல்லாமல் போனாலும் அன்பு ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம் தேவை. 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டுக்கு, நீங்கள் மனுஷர் பாசைகளையும், என்ன பாசைகள்? ஆமாம், எனக்கு உங்களுக்கு எத்தனை பாசை தெரியும்? எனக்கு பல பாசை தெரியும். நான் தமிழ் பேசுவேன், இங்கிலீஷ் பேசுவேன், மலையாளம் பேசுவேன், ஹிந்தி பேசுவேன், ஃப்ரெஞ்சு பேசுவேன். அதுக்கடுத்து என்னச்சுன்னா நான் ஜெர்மனில் பேசுவேன், என்னென்ன மொழி பேசுவேன், இருக்கிற ஒரு 10 மொழி பேசுவேன். மனுஷர் பாசைகள், எல்லா பாசை எனக்கு பேச தெரியும். எங்கேயும் நான் நினச்சினா நல்லா பேசி நினச்சினா யார்கிட்டையும் மேக்கப் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சேன். மனுஷர் பாசைகளையும், தூதர் பாசை, என்ன பாசை? தூதர்கள் பாசை. அதெல்லாம் நினச்சினா ஸ்தோத்திரம், நல்ல அந்நிய பாசைகள். நம்ம என்னச்சுன்னா தூதர் பாசை பேசினாலும் உங்ககிட்ட என்ன இருக்கணும்? அன்பு இல்லாவிட்டால் நீ பேசுகிற என்னச்சுன்னா எத்தனை மொழி பேசினாலும் வேஸ்ட்டு. நீ பேசுகிற அந்நிய பாஷை வேஸ்ட்டு. ஸ்தோத்திரம். சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போல தான் இருப்பேன். அல்லேலூயா. அன்பு இல்லாமல் பேசுகிற அந்நிய பாஷையும் அன்பு இல்லாமல் இருக்கிற என்னச்சுன்னா உலக ஞானமும் வேஸ்ட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த அன்பு இல்லாமல் இதெல்லாம் இருந்தும் அது ஒன்றுமே இல்லை. அன்பு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வேல்யூபிள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தில் பாருங்கள், இதோடு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த பாருங்கள், தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும். எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அங்கிள் நல்ல ஜெபராஜ் சொல்லுவார், அவருக்கு ஆண்டவர் என்னச்சுன்னா நல்ல கிருபை கொடுத்துருந்தார். ஒரு நபர் உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா அப்படியே என்னச்சுன்னா ஸ்கேன் பண்ண மாதிரி அவர் உள்ளே வரும் பொழுதே என்னச்சுன்னா அங்கிள் சொன்னது, அப்படி உள்ளே என்னச்சுன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க, உள்ளே வந்தாங்கன்னா அப்படி என் முன்னால் என்னச்சுன்னா அவங்க என்னச்சுன்னா டோட்டலி அவங்க ஒரு நிர்வாணம் மாதிரி என்னச்சுன்னா அப்படியே எந்த இடத்துல எந்த பார்ட்ஸில் எங்கே என்னச்சுன்னா அவங்களுக்கு என்ன வியாதி என்பதை என்னச்சுன்னா கர்த்தர் எனக்கு காட்டுவார், பர்டிகுலராக என்னச்சுன்னா காட்டுவார். அப்போ அவங்க என்னச்சுன்னா ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே இது எனக்கு ஒரு அருவருப்பை போல் எனக்கு தோணுது, எனக்கு இந்த கிருபை என்னை விட்டு எடுத்துருங்க, வேற எல்லா வரங்களையும் தாங்கன்னு. அந்த அளவு என்னச்சுன்னா அவங்ககிட்ட வந்தால் ஒருத்தர் கூட சும்மா போக மாட்டாங்க. அன்றைக்கி பெந்தக்கோஸ்தே சபையில் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம பாஸ்டம்மாவுடைய என்னச்சுன்னா சொந்த மாமா நல்ல ஜெபராஜ். அவங்க அந்த அளவு கர்த்தர் என்னச்சுன்னா அவங்கள பயன்படுத்தினாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்தோம் சகல ரகசியங்களையும். என்ன ரகசியங்கள்? ஆமாம், என்னென்ன உங்கள் ஃபேமிலி என்ன நடக்கு, உனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது, இல்லை உனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது, நீ அங்கே போகலாமா போகக்கூடாதா, அவ்வளோ ரகசியத்தையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உனக்குள்ள இருந்தாலும். பாஸ்டர் நான் தீர்க்கதரிசனம் அந்த அடிப்பேன் பாஸ்டர். நான் என்னச்சுன்னா ஒருத்தர் ரகசியத்தை அப்படி சொல்லுவோம் பாஸ்டர். ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை அறியேன். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்ல, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. அன்பு இல்லைன்னா தீர்க்கதரிசனம் ஒன்றும் இல்லை, அன்பு இல்லைன்னா ரகசியம் ஒன்றும் இல்லை, அன்பு இல்லைன்னா அறிவு ஒன்றும் இல்லை, அன்பு இல்லைன்னா மலையை பருக்கத்தக்க என்னச்சுன்னா விசுவாசம் அது வேஸ்ட் அப்படிங்கிறார். இந்த அன்பு இருக்கணும். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. அடுத்து இன்னொன்று பாருங்க, இதை காட்டில் இன்னொன்று இருக்கு. அடுத்த 3ஆம் வசனத்தில் பாருங்க, அன்பு எனக்கு உண்டான யாவத்தையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னது யாருக்கு அன்னதானம் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற வருமானம், ஆண்டவர் ஒருத்தர் வந்தால, ஆண்டு நல்ல போதகரை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? உடனே ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ கற்பனையெல்லாம் கைக்கொள், ஆனால் சின்ன வயசுலேருந்து கை கொள்ளுகிறேன். அப்போ உடனே என்கிட்ட இன்னும் என்ன இருக்குது, உங்கள்கிட்ட இன்னும் ஒரு குறை இருக்குது, உங்களதெல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார்ல. அப்போ அதே மாதிரி என்னச்சுன்னா எல்லாத்தையும் விற்று என்னச்சுன்னா அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிற அந்த கிருபை நமக்கு இருந்தாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு இயேசுவுக்காக நான் மரிக்கிறதுக்கு ஆயத்தம், நான் இரத்த சாட்சியாக மரிப்பேன் அப்படின்னு சொல்லது. அப்படி என்னச்சுன்னா மரிக்க கொடுத்தாலும் அன்பு உங்களுக்குள்ளே இல்லைன்னா இதனால் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அப்போ யோசித்து பாருங்க, அன்பு எவ்வளோ பெரியசு. இந்த தெய்வீக அன்பு நமக்கு எவ்வளவு வேணும். உங்கள் வீட்டுக்குள்ளே அன்பு இருக்கான்னு பாருங்கள், உங்கள் பக்கத்து இருக்கிற ஆட்களோட அன்பு இருக்குன்னு பாருங்கள்.
இங்கே வருகிற சபையில் வருகிற ஒவ்வொரு நபரோடு உங்களுக்கு அன்பு இருக்கான்னு பாருங்க. இந்த அன்பு நமக்குள்ள இல்லைன்னா அவர் சொல்லுதாரு, நீ மனுஷன் பாச எல்லாம் பேசினாலும், தூதர் பாச பேசினாலும், தீர்க்கதரிசன வரத்தை உடையனா இருந்தாலும், சகல அறிவு அறியத்தக்க அறிவு இருந்தாலும், எல்லா ரகசியங்களையும் அறியத்தக்க என்னச்சுன்னா அந்த கிருபை உனக்கு இருந்தாலும், ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் என்னச்சுன்னா உன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்து என்னச்சுன்னா மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணினாலும், உனக்குள்ளே என்னச்சுன்னா அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்து அதோடு கூட என்னச்சுன்னா உன் சரீரத்தை சுட்டரிப்பதற்காக இயேசுவுக்காக சாவும் ரெடி அப்படின்னு சொன்னாலும், நீ அன்பு உனக்குள்ள இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறார். அப்போ இந்த அன்பு எவ்வளோ பெருசு, அது வேணுமா வேண்டாமா? இப்போ நமக்கு அந்த தெய்வீக அன்பு வரணுமா வேண்டாமா? அப்போ கையை வைத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, இந்த அன்பை எனக்கு தாங்கப்பா, இந்த அன்பு எனக்கு வேணாம் ஆண்டவரே. சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, அன்புள்ள ஒரு நபராக, அன்புள்ள ஒரு மனுஷியாக என்னை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அன்பை தாங்க ஆண்டவரே. அந்த தெய்வீக அன்பு எனக்குள்ள ஊற்றப்படட்டப்பா ஆண்டவரே. கசப்பு வெறுப்பெல்லாம் மாற ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்குள்ள அந்த தெய்வீக அன்பு ஆண்டவர், பாரபட்சம் இல்லாத அன்பு ஆண்டவரே, அந்த தியாகத்தின் அன்பு ஆண்டவரே, அந்த மாயமற்ற அன்பு ஆண்டவரே எனக்குள்ளாக ஊற்றப்படட்டும் அப்பா. அந்த கிறிஸ்துவின் அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த அன்பு எங்க மேல ஊற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ளவர்களா எங்களை மாற்றும். அல்லேலூயா. இந்த அன்பு நமக்கு வேணும். இந்த அன்பு இருந்தா அடுத்த வசனத்தில் பாருங்க, 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பு இருந்தா அன்புக்கு என்னதான் நீடிய சாந்தம் இருக்குமா, அன்பு தயவுள்ளதான், அன்புக்கு என்னதான் பொறாமை இல்லையா, அன்பு தன்னை என்ன செய்யாதான் புகழாதான், அது இருமாப்பா இராதான். அடுத்து பாருங்க, அன்பு என்ன அயோக்கியமானதை செய்யாது, தற்பழிவை சினம் அடையாது. அடுத்து அதை கோபப்படாது, தீங்கு நினையாது, யாரையும் நினைச்சு பார்த்து தீமை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே வராதான். ஏன்னா அன்பு நமக்குள்ள இருந்தால் யாருக்கும் தீமை செய்யணுங்கிற உணர்வு வரவே வராது, நன்மை செய்கிற எண்ணம் வரும். அல்லேலூயா. அயோக்கியமானதை செய்யாது, யோக்கியமானதை செய்யும், தற்பொழிவை நாடாது, என்னை எல்லாரும் பெருமையா பேசணும் புகழணும் வராது, சினம். அதுக்கு எடுத்து பாருங்க, அடுத்து என்ன சின்ன வாசிக்கிறேன், அநியாயத்தில் அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். இன்னும் ஒருவருக்கு தீமை வந்துட்டுனா அதை பார்த்து என்னச்சுன்னா சந்தோஷப்படாது, அதை பார்த்து துக்கப்படும். இன்னும் ஒருவருக்கு நடந்த என்னச்சுன்னா கண்ணீர் விடும் பொழுது கண்ணீர் விடிப்போம், இன்னும் ஒரு துக்கப்படும் பொழுது துக்கப்படுவோம். அவர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லாத அன்பு இருந்தா அவர்களுக்கு ஏன் என் சத்துருக்களுக்கு கூட அது வரக்கூடாது அப்படின்னு என்னச்சுன்னு சொல்லுவான். அல்லேலூயா. அதுதான் அன்பினுடைய சுபாவம். அது மட்டும் இல்லை, அன்பு என்னச்சுன்னா சத்தியத்தில் சந்தோஷப்படும். இன்னும் ஒருவர் எனக்கு பின்னால் வந்தவங்க அவங்க நல்ல ஊழியம் செய்கிறாங்க, அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, அவங்க நல்ல கர்த்தருக்காக என்ன செயல்படுகிறாங்க, அவங்க நல்ல என்னச்சுன்னா ஆக்டிவாக என்னச்சுன்னா சபைக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அதை பார்த்து என்னச்சுன்னா அவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவதுதான் அன்பு. அல்லேலூயா. அவங்க மேலே பொறாமை வராது, அவங்க மேலே கசப்பு வராது, அவங்க மேலே என்ன சின்ன ஸ்தோத்திரம், அவங்க மேலே ஒரு எரிச்சல் வராது. ஸ்தோத்திரம். நான் செய்ய முடியாதது அவங்க செய்கிறாங்களே அதை பார்த்து சந்தோஷப்படும். இன்னும் ஒருவருடைய வளர்ச்சியில் யார் சந்தோஷப்படுகிறோமோ அவர்கள் தான் அன்புள்ளவர்கள். அல்லேலூயா. இன்னொருடைய வீழ்ச்சியை பார்த்து துக்கப்படாமல் அதில் சந்தோஷப்பட்டா அவரிடத்தில் அன்பு இல்லை. இன்னொரு வீழ்ச்சியை பார்த்து இன்னொரு வேதனையை பார்த்து நமக்குள்ள வேதனைப்பட்டால் ஸ்தோத்திரம் நாம் அன்புள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபையை தருவார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம் 7ஆம் வசனத்தில் பாருங்க, சகலத்தையும் அந்த அன்பு தாங்குமா, சகலத்தையும் விசுவாசிக்குமா, சகலத்தையும் நம்புமா, சகலத்தையும் சகிக்கும். அன்பு நமக்குள்ளா இருந்தார். 8ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், அன்பு ஒரு காலமும் ஒழியாது, தீர்க்கதரிசனம் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். ஸ்தோத்திரம். நிறைவான அன்பு வரும் பொழுது குறைவான இந்த மாமிசமான காரியங்கள் எல்லாம் மாறி போகும். எத்தனை ஆமதிக்கிறீங்க? அன்புள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. அந்த அன்பை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு அதைத்தாங்க ஆண்டவரே, எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த வரத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த வரத்தை கொடுங்க ஆண்டவரே.
ஸ்தோத்திரம். நான் சொல்லுதேன், உங்களுக்கு அன்பு முதல்ல தேவை. நம்ம ஒவ்வொருவருக்கும் அன்பு தான் தேவை. அன்பு நமக்கு வேணும். அந்த அன்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற எதுவுமே இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அந்த அன்புள்ளவர்களாய் நம்முடைய சபையில் இருக்கிற ஊழியராய் என்னையும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவாராக. அன்பினால் நிரப்ப கர்த்தர் கிருபையை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எந்த காரியத்தையும் அன்போடு செய்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டு. இந்த அன்பு நமக்குள்ள இருந்தால் தோத்திரம். சில காரியத்தை 5 காரியத்தை முதல்ல சொல்லிடுறேன். அடுத்து நம்ம எத்தனை காரியம் முடியுமோ அத்தனை காரியத்தை நம்ம பேச நேரத்துக்கு முடிக்கலாம். அன்பு நமக்குள்ள என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இருந்தால், முதலாவது என்னச்சுன்னா சங்கீதம் 97:10 வாசிக்கிறோம். அன்பு நமக்குள்ள இருந்தால் தீமையை வெறுப்போம். எதை வெறுப்போம்? ஆமாம். ஒருவருக்குள்ள கிறிஸ்துனுடைய அன்பு இருந்தால், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே தீமை என்ன செய்யுங்க? வெறுத்து விடுங்கள் அப்படின்னு. அப்போ நமக்குள்ள ஆண்டவருடைய அன்பு இருக்குன்னா நம்ம தீமை என்ன நேசிக்க மாட்டோம், தீமையை வெறுப்போம். ரெண்டாவது ஸ்தோத்திரம் மத்தேயு 19:19 வாசிக்கிறோம். மத்தேயு 19:19 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. அப்போ நான் என்னை எப்படி நேசிக்கிறேனோ அதே மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும். அல்லேலூயா. அன்பு எனக்குள்ள இருக்குன்னா, அந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்குன்னா நான் தீமை செய்ய மாட்டேன், தீமையை வெறுப்பேன். ரெண்டாவது என்ன செய்யணும்? இந்த அன்பு எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே போல நான் பிறரையும் நேசிப்பேன். அதாவது இன்னொருவர் நேசிப்பதற்கு ஈக்குவலாக இருக்குமே தவிர அது என்ன மைனஸில் இருக்கக்கூடாது. என்ன நேசிப்பதை போல பிற இந்த அன்புக்குள்ள நீங்களும் நானும் வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த அன்பு நமக்குள்ள இருந்தால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 5:14 பாருங்க. இல்லை, ரோமர் 15:1 பாருங்க. ரோமர் 15:1 பாருங்க. ரோமர் 15:1. அந்தையும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்கள் என்ன செய்யணும்? தாங்கணும், தாங்க வேண்டும். எபேசியர் 4:2 வாசிக்கிறோம். எபேசியர் 4:2 வாசிக்கிறோம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். ஸ்தோத்திரம். எபேசியர் 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பினால் என்ன செய்யணும்? தாங்கணும். அப்போ அன்பு இருந்தால் தீமையை வெறுப்போம். அந்த கிறிஸ்துவின் அன்பு தீமை செய்ய விடாது, அது வெறுக்கப்படும். அன்பு இருந்தால் என்னை நேசிப்பது போல பிறரையும் நான் நேசிப்பேன். அன்பு எனக்கு இருந்தால் நான் பிறரை தாங்குவேன். நான் பிறரை என்ன செய்வேன்? தாங்குவேன். அப்படின்னா என்ன? அவங்களை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். சுமப்பேன், ஆதரிப்பேன், பாதுகாப்பேன். இதெல்லாம் அதுக்குள்ளே வரும். தாங்குவேன், உதவி செய்கிறது. அடுத்து 4வது என்னச்சுன்னா, இந்த அன்பு எனக்குள்ள இருந்தால் 1 கொரிந்தியர் 15:10 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:10 ஆண்டவருக்கு மகிமை உண்டது. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதுவாயிருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்ட எதுக்காக? சுவிசேஷ ஊழியம் செய்ய. ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. 2 கொரிந்தியர் 5:14 வாங்க. 2 கொரிந்தியர் 5:14 பாருங்க. 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துனுடைய அன்பு எங்களை என்ன செய்கிறது? நெருக்கி ஏவுகிறது. எதற்காக? சுவிசேஷத்தை சொல்வதற்கு. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இயேசுனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு கிறிஸ்துனுடைய அன்பு என்ன செய்னா நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. 5வது ஸ்தோத்திரம். எபிரேயர் 6:10 வாசிக்கிறோம். எபிரேயர் 6:10 வாசிக்கிறோம். 5வது, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதனாலும் செய்து வருகிறதினாலும் தமது அன்பின் நாமத்திற்காக தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அவருடைய நாமத்திற்காக நீங்கள் காண்பித்த அன்பின் பிரயாசம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
அப்போ 5 விதமான என்ன ஸ்தோத்திரம். அன்பு இருந்தா தீமையை வெறுப்போம், அன்பு இருந்தா பிறரை நேசிப்போம், அன்பு இருந்தா பிறரை தாங்குவோம், அன்பு இருந்தா இயேசுவுடைய ஊழியத்தை நம்ம செய்வோம், சுவிசேஷம் அறிவிப்போம், அன்பு இருந்தா அவருடைய நாமத்திற்காக நாம் என்னச்சுன்னா காண்பிக்கிற என்னச்சுன்னா பிரயாசம், அது செயல்படுகிற காரியத்தை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5 காரியம் இருந்தாலும் தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். முதல் காரியத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 97:10 வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அன்பு இருந்தால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தீமை என்ன செய்வார்களா? வெறுத்து விடுவார்கள். நீங்களும் நானும் என்னச்சுன்னா உண்மையை ஆண்டரை நேசித்தோம்னா தீமையை வெறுப்போம். எதை வெறுப்போம்? தீமையோடு ஒத்து போக மாட்டோம், தீமையை என்னச்சுன்னா நேசிக்க மாட்டோம். தீமை என்னச்சுன்னா ஒரு நாள் என்னச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டாக போக மாட்டோம். அதை நிச்சயமாக அதை வெறுக்கிற அந்த சுபாவம் வரும். ஏன்னா வேதம் எதுக்கு அப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் நீதிமொழிகள் 8:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 8:13 வாசிக்கும் பொழுது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது தீமையை வெறுப்பது. ஸ்தோத்திரம். அதுதான் என்னச்சுன்னா தேவனுக்கு என்னச்சுன்னா தேவன் நம்மிடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப தீமைனா என்ன? அதிலே வாசிக்கிற பாருங்க, பெருமை தீமை, அகந்த தீமை, அதான் மேட்டிமை, தீய வழிகள் தீமை, புரட்டு வாய் அப்படின்னா பொய் சொல்லுது, வஞ்சகமாய் பேசுவது, இதெல்லாம் என்னச்சுன்னா அதை நான் வெறுக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்ப தீமையை வெறுக்கணும், பெருமையை வெறுக்கணும், அகந்தையை வெறுக்கணும், மேட்டிமையை வெறுக்கணும், தீய வழியை வெறுக்கணும், புரட்டு வாயை வெறுக்கணும். இதெல்லாம் வெறுத்தா நம்ம என்னச்சுன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் இதை நேசிக்க மாட்டாங்க, இதை வெறுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை நம்ம வெறுக்கணும். அதனால தான் யோசேப்பை குறித்து நல்ல ஆண்டுடைய வசனம் சொல்லுது. யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? யோசேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்றோ, அவன் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றோ அவன் எஜமான் அறிந்து அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் எஜமான் யோசேப்புடைய கையில் ஒப்பு கொடுத்தான். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வேலைக்காரங்களா நீங்க மாறணும். ஆமே. உங்க எஜமானுக்கு அப்படி இருக்கணும், உங்க எஜமானுக்கு நீங்க அப்படி செய்யணும். ஸ்தோத்திரம். உங்க எஜமான் உங்களை நம்பி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வேலையை கொடுக்கிறாரா, நம்பி கொடுக்கணும். உங்ககிட்ட என்னச்சுன்னா இவங்ககிட்ட நம்பி கொடுக்கலாம்யா, அப்படி நீங்க என்னச்சுன்னா அப்படிப்பட்ட வேலைக்காரங்களா உண்மையா மாறணும். ஸ்தோத்திரம். அதுக்கு சொல்லுவாங்க, கூலிக்கு மாரடிக்க கூடாது. எதுக்கு மாரடிக்க கூடாது? கூலிக்கு மாரடிக்காத. நீ உங்களுடைய உண்மைத்தன்மை பார்க்கணும். அதான் உங்களுடைய வளர்ச்சி வரும், அதான் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும், அதான் உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும். நீங்க உண்மையா இருக்கணும் எஜமானுக்கு. யோசேப்பு அந்த வீட்டில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அவனுடைய காரிய சமர்த்தனா, அவன் செய்கிற காரியத்தையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறான் அறிந்து தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் எஜமானிச்சு அவன் கையில் கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எங்கள் ஓனர் சரியே இல்லைங்க, அவர் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டார். நீ முதல்ல எப்படி இருக்குன்னு பாரு, நீ எப்படி இருக்குன்னு பாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம சரியாக இருந்தானா நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. நம்மளை தேடி வரும் ஆசீர்வாதங்கள். நம்ம அது சரியாக இருக்கணும், கொடுக்க வேலைகளை உண்மையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் இது என்னச்சுன்னா நம்ம எஜமா நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம எல்லாத்தையும் என்னச்சுன்னா எல்லாம் நம்ம இப்படி இருந்தாலும் ஒன்று அவருக்கெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஒருத்தருக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவருக்கெல்லாம் தெரியும். அல்லேலூயா. அதனால் சரியாக உங்கள் வேலையை செய்ய பழகுங்க. இவன் எல்லாத்தையும் செஞ்சான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆள் அழகு, ஸ்தோத்திரம், நல்ல கட்டுமுட்டான ஆள், ரொம்ப என்னச்சுன்னா சிவப்பான ஆள், ரொம்ப என்னச்சுன்னா பார்க்கறதுக்கு என்னச்சுன்னா தோற்றம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் எந்த காரியத்தையும் ஞானமாக செய்கிறான். இவனை பார்த்த உடனே என்னச்சுன்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் இவன் மேலே ஆசை வந்துட்டு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஆசை வந்துட்டு. கொஞ்சம் ஆசை வந்தால் என்னச்சுன்னா விட்டுருப்பா, ஆனால் ரொம்ப ஆசை வந்துட்டு. ஆசை வந்த உடனே என்னச்சுன்னா அவனை பிடிச்ச என்னச்சுன்னா அவன் பலவந்தப்படுத்துகிறான். அப்போ அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை, இங்கே பாரு, இந்த வீட்டில் என்னை தவிர பெரியவன் ஒருவனும் இல்லை. இந்த வீட்டில் என்னை தவிர பெரியவன், ஆனால் நீ அவருடைய மனைவியாக இருக்க.
அவர் பானம் பண்ணுகிற என்னச்சுன்னா ஒரு பாத்திரமாக இருக்க, ஒன்றை தவிர வேற எதையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கல. ஆண்டர்சனா விலக்கி வச்ச கனியை தொட்டாலே என்னது ஆண்டவர் சொன்னார்ல, இந்த தோட்டத்தில் எல்லா கனியும் நீ புசி, ஆனால் இந்த கனியை மட்டும் என்ன செய்யாத, அது விளக்கப்பட்டது. அப்போ இன்னும் ஒருவருக்கு குறிக்கப்பட்டது, இன்னும் ஒருவருடைய உடைமை. அதை என்னச்சுன்னா தொட்டாலே பாவம். விளங்குதா விளங்குதா? அதை இச்சித்தாலே பாவம், அது மேலே ஆசைப்பட்டாலே பாவம், அதுக்குள்ளே வரக்கூடாது. அவன் உடனே சொன்னான், உன்னை தவிர வேற எதையும் அவர் எனக்கு என்ன செய்யல, விலக்கி வைக்கல. அப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாப்பை என் எஜமானுக்கு எப்படி செய்வேன்னு சொல்லலை, கர்த்தருக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பொல்லாப்பை எப்படி செய்வேன்? ஒரு அலையில சொல்ல, இந்த பயம் நமக்குள்ளே இருந்ததுன்னா, நம்ம தீமையை வெறுப்போம். இந்த பயம் என்னைக்கு இல்லாமல் போகுதோ, இன்னைக்கு சபைகளுக்குள்ள அமைத்தோத்துறோம், இன்குள்ள ஊழியக்காரர்களுக்கு சேர்த்தான் சொல்லுதேன், எல்லாருக்குள்ள இந்த பயம் என்னைக்கு சாகிறதோ அன்னைக்கு நீ தீமை செய்கிறன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுப்பார்கள். தீமையை வெறுக்கணும். அதில் இன்னொன்று சொல்லுதேன், தீமையை வெறுக்கணும் என்னது சொல்லுங்க? தீமை வெறுப்புன்னா என்னது சொல்லுங்க? இப்போ நீங்கள் உட்காந்துருக்காங்க, அப்படி தான் வெறுப்பு. ஒரு மாதிரி வெறுப்படைஞ்சு போய் உட்காந்துருக்கே பாருங்க, ஒன்றும் பேசாமல் ஒரு மாதிரி கேட்டாலும் ஒரு மாதிரி மும்முன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இதான் இந்த திமிரு பிடிச்சிருந்த மாதிரி எதுவுமே செயல்படாது, ஒரு மாதிரி என்னச்சுன்னு இருக்கு பாருங்க, பார்த்துருக்கீங்களா? வெறுப்பு. சாப்பாடு கொடுத்தாலும் பேசினாலும் வெறுப்பு. ஆனால் அதுக்கு நீங்கள் சால்ரா அடிச்சிங்கன்னா, தீமைக்கு நீங்கள் என்னச்சுன்னா சப்போர்ட்டாக பண்ணாலும் நீங்கள் தப்பான ஆள், ஒரு தவறான நபர். தீமையை வெறுக்கணும். தீமையை பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்கள், தீமையை வெறுக்கணும். வெறுக்காமல் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒத்துவீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு தப்பு பண்ணுதேன், என்னை நேசிக்கிறவங்க உங்களுடைய தப்பை ஒருத்தர் சுட்டி காண்பித்தா அவர் தான் உங்களை நேசிக்கிறவங்க. உங்கள் தப்பை சுட்டி காட்டாமல் நீங்கள் தப்பு பண்ணதெல்லாம் கண்டுக்கூடாமல் இருக்கிறவங்க உங்களுக்கு குழி வெட்டுதவங்க. உங்களுக்கு என்ன வெட்டுதவங்க? ஆமாம், 6 அடி குழியை வெட்டிடுவான் உங்களை குழியில் கொண்டு வைக்கிறதுக்கு. அப்படி என்னச்சுன்னா அந்த ஆளை நீங்கள் என்றைக்குமே உங்கள் தப்பை கண்டுக்கிடாமையும், நீங்கள் உங்களுக்குள்ளே என்னச்சுன்னா நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது உங்களை சால்ரை அடிக்கிற கேஸுக்களை நம்பாதீங்க. நீங்கள் ஒரு காரியத்தை பேசும்போது தப்புன்னு சொல்லணும். நீங்கள் ஒரு என்ன செய்யணும், ஸ்தோத்திரம், வழியில் தவறி போகிறீங்கன்னா அது தவறுன்னு சொல்லணும். நீங்கள் என்ன செய்ய, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சால் அதுன்னு இது தவறுன்னு சொல்லணும். அவன் தான் உண்மையான நண்பன், அவன் தான் உண்மையான நண்பி. அல்லேலூயா. அது சொல்லாமல் என்னச்சுன்னா, அதுக்கு என்னச்சுன்னா உங்ககிட்ட சொன்னால், நீ உங்ககிட்ட இருக்கிற என்னச்சுன்னா நன்மை எனக்கு கிடைக்காம போயிட்டுன்னு சொன்னால் உனக்கு படுகொலி வெட்டு தானே அர்த்தம். அது சொல்லணும். அது யாராக இருந்தாலும் சொல்லணும். தப்பை சொல்லுவது தான், அதான் வெறுப்பு. அதான் என்னது சொல்லுங்க? அதான் என்னது? வெறுப்பு. அப்ப தீமையை வெறுப்பதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 3:12 வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களே நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு எப்படி இருக்கிறது? கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் எப்படி இருக்கிறது? அப்படின்னு என்ன? அவருடைய கண்கள் நீதிமான மேல் நோக்கமாக இருக்கா, அவருடைய செவி அவங்க கூப்பிடும் பொழுது எப்படி இருக்குதா? கவனமாக இருக்கா. ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் எப்படி இருக்குதா?
அது அது பல்ல காட்டாது. அது என்ன செய்யணும், வெறுப்படைய வைக்கும். ஏன் ஒரு மாதிரி இருக்க, எனக்கு அது பிடிக்கலை, அந்த வழி எனக்கு அது சரியில்லை அப்படின்னா இன்னும் ஒருவருக்கு நீங்கள் தீமை செய்யலை, நன்மை செய்கிறன்னு அர்த்தம். ஒரு அலையில் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறா, என் கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது, என் செவி அவங்க வேண்டுதலுக்கு என்ன கவனமாக இருக்கிறது. ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. நம்ம தீமையை வெறுக்கிற அன்பை கர்த்தர் நமக்கு தருப்பார். ஒரு அலையில் சொல்லுங்க, அல்லேலூயா. இரண்டாவது மத்தேயு 19:19 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். உன்னை நேசிப்பது போல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக. ஸ்தோத்திரம். 2 பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் சொன்னான். என்ன பிரமாணம்? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ரெண்டாவது அதுக்கு ஒத்த ரெண்டாவது கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயே அன்பு கூறுவாயாக. பிறனிடத்தில் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக. நல்லா கவனிக்கணும். நான் தீமையை வெறுக்கணும், ஆனால் தீமையானவங்களை நேசிக்கையும் பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதே தீமை செய்கிறவர்கள் என்னச்சுன்னா அவர்கள் மேலே என்னச்சுன்னு ஸ்தோத்திரம் வெறுப்பில்லை, தீமையை வெறுக்கணும். ஆனால் நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தை சென்டென்ஸை மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. நான் எப்படி என்ன நேசிக்கிறேன், என்னை நேசிக்கிறனால என் சரீரத்தை நான் நல்லா பார்த்துக்கிடுதேன். அப்படி தானே சொல்லுங்கள்? பார்க்கணும் பார்க்கலையா? பார்த்தாலே தெரியுதில்லை என்ன? நல்லா என் சரீரத்தை நல்லா பார்க்குறேன். என் சரீரத்துக்கு என்ன தேவை? இந்த காலையில் என்னச்சுன்னா எனக்கு என்னச்சுன்னா பசி எடுக்கணும், ஸ்தோத்திரம். உடனே எனக்கு என்னச்சுன்னா நான் பசிக்கு என்னச்சுன்னா என் சரீரம் கேட்கு, நான் உடனே என்ன செய்யணும், அதுக்கான இதை ஒரு 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 வழியை நான் உண்டாக்கி என்னுடைய நாவை என்னச்சுன்னா அது உள்ள என் கையை செயல்படுது, என் நாவு அது என்னச்சுன்னா உள்ளே என்னச்சுன்னா சொல்லட்டுது, என் பற்கள் அரைக்குது, உள்ளே என்னச்சுன்னா கொண்டு போகுது, என் வயிறு பசிக்குது. இங்கே தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இதெல்லாம் செயல்படுது. ஏன்னா என்னை ஒருவருக்கொருவர் அது அவயங்கள் என்னச்சுன்னா எப்படி இருக்கிறதா, ஒன்றுக்கு ஒன்று நினச்சனா யார் நான் பெரிய நீ பெரியன்னு சொல்லலை, எல்லாம் இணைஞ்சு செயல்பட்ட பொழுது தான் இந்த சரீரம் சரீரமாகவே இருக்கிறது. இல்லையா? இந்த கை சரியில்லைன்னா இந்த கைனால் செய்யப்படுது எல்லாம் போயிடும். இந்த கால் சரியில்லைன்னா நான் போக வேண்டிய இடங்கள் எனக்கு பாதிக்கப்படும். இந்த வாய் சரியில்லைன்னா எனக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம் என் சரீரத்தில் பாதிப்பு உண்டாக்குறது. 2 நாள் சாப்பிடலைங்கய்யா, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு, தண்ணியே இறங்க மாட்டேங்குய்யா, உயிர் போயிடும். அப்போ எல்லாம் என்ன சின்ன ஸ்தோத்திரம் நான் என்ன எவ்வளோ கவனம் செலுத்துகிறனோ அதே போல் பிறரையும் நேசிக்கிற ஒரு அன்பை கர்த்தர் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். ஆமென். என்ன நேசிப்பது போல பிறரை என்ன செய்ய நேசிக்கணும். ஆண்டவருக்கு கலாத்தியர் 5:14 தான் வாசிக்கிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாண முழுவதும் நிறைவேறும். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப இப்படி அன்பு கூறுகிற இப்படி எல்லாத்தையும் நம்ம நேசிக்க பழகணும். ஆண்டவர் யாரை நேசிக்க சொல்லியிருக்கிறாரு? யாரை நேசிக்க சொல்லியிருக்கிறாரு? என்ன நேசிப்பது போல பிறனை நேசி. பிறனை அவன் அந்நியன், அயலான், மற்றவன், அவன் ஸ்தோத்திரம், இவங்க எல்லாத்தையும் நேசிக்கணும். நம்ம கூட என்ன சின்ன ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் நேசிக்கணும். முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருவருக்கும் நேசமாக இருக்கு. எங்கே இருக்கணும்? எங்கே ஆரம்பிக்கணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே முதல்ல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். ஒரு அன்பு. நான் எப்பவுமே சொல்லுவேன், அம்மே தோத்திரம், வீட்டுக்குள்ளே அன்பு இல்லாமல் மற்றவங்கிட்ட அன்பு செலுத்தது ராங். முதல்ல மனைவியை நேசிக்கலை, மற்றவங்களை நேசித்த ராங். கணவனை நேசிக்கலை, மற்றவங்களை நேசித்த ராங், அது தவறானது. பிள்ளைகளை நேசிக்கலை, மற்றவங்களை நேசித்த அது தவறானது. முதல்ல என்னச்சுன்னா குடும்பத்துக்குள்ளே ஒருவர் நேசிக்கணும். நீங்கள் ஆமேன்னு சொன்னாலும் அலையிலே சொல்லவும் எனக்கு என்ன, நான் சொல்லுதை சொல்லிடுறேன். ஆமாம் தோத்துறோம். அதில் எத்தனை வருஷனாலும் யூடியூப்பில் கிடக்கும். ஏன்னா நீங்கள் கணக்கு கொடுக்கணும். அல்லையிலோயா? முதல்ல வீட்டில் நேசம் வரட்டும், முதல்ல வீட்டில் அன்பு வரட்டும். மனைவியை நேசிக்காமல் கணவனை நேசிக்காமல் அடுத்தவங்களை பார்த்து நேசிப்பது அது தப்புங்க.
அது நல்ல பழக்கம் இல்லை. நீங்கள் என்ன சின்ன ஸ்தோத்திரம், நான் இருக்கிறேன், நான் என்னச்சுன்னா பாஸ்டம்மாவை பார்த்து என்னச்சுன்னா நான் என்னச்சுன்னா ஏம்மா அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமாக பேசாமல் நான் உங்கள்கிட்ட மட்டும் குழஞ்சு பேசினேன் எப்படி இருக்கும்? அந்த அம்மா நல்லா இருப்பாங்களா? அந்த ஆமாம், வீட்டில் என்னச்சுன்னா சிங்கம் மாதிரி இரு, இங்கே என்னச்சுன்னா எல்லாத்தையும் பார்த்து ஏறு. அந்த அம்மா என்னச்சுன்னா அப்போ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார்ல, பாப்பாரை பார்க்க மாட்டாரா? அப்போ என் அன்பு எங்கே ஆரம்பிக்கணும்? அங்கே இல்லாமல் இங்கே என்னத்துக்கு அன்பு? என் பிள்ளைகளை நான் நேசிக்காமல், என் பிள்ளைகளை நான் நினச்சினா அதுக்கு நேசிக்காமல் நான் மற்ற பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு அப்படி வெளியில் நிற்கும்போது எல்லா பிள்ளைகளும் பார்த்துட்டு எல்லோரும் என்னச்சுன்னா அந்த சின்ன பிள்ளைகளாம் அரவணைச்சு வரவங்களை கை கொடுத்து அப்படி அனுப்பினா. என் பையன் பார்த்துட்டே இருக்கிறான், என் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறான். மனுஷனா ஒரு நாள் கூட பக்கத்தில் நம்ம தோளில் கை போட மாட்டேங்கிறான். அங்கே போய் பாரு, என் பிள்ளைகளை ஆமதிக்கலாம், கத்தர் அதை ஆன்மதிக்க மாட்டார்ல. நான் சொல்ல விளங்குங்க. அப்போ அன்பு எங்கே வரணும் சொல்லுங்க, எங்கே வரணும்? கொஞ்சம் வாயை தரங்க. எங்கே வரணும்? உங்களுக்குள்ளே வரணும். முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். உண்மையாக நேசிங்க. ஒருவர் நினச்சின அன்பு செல்லும். முதல்ல வீட்டுக்குள்ளே வரட்டும். வீட்டுக்குள்ளே வரலன்னா சத்துரு எப்படி நேசிப்போம்? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. ரெண்டாவது ஆண்டு என்ன சொன்னார்? மத்தேயு 5:44 மத்தேயு 5:44 ஆண்டு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை உங்க யாரை சிநேகிக்கணுமா? ஆண்டு சொல்ல. அடுத்து போதும், அது போதும். நீங்கள் வாசிக்கலாம், உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியும். சத்துருக்களை என்ன செய்யுங்க? உங்களை நேசிங்க. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும். முதல்ல உங்களை நேசிங்க, ரெண்டாவது மற்றவங்களை நேசிங்க. அடுத்து என்ன சின்ன ஸ்தோத்திரம், ஆண்டோட வசனம் சொல்லுது, உங்கள் சத்துருக்களையும் நேசிங்க. இப்படி நம்ம நேசம் இருந்தா, இப்படி ஒரு நேசம் நமக்கு இருந்தா ஆண்டவர் என்னச்சுன்னா 5 ஆசீர்வாதம். எத்தனை ஆசீர்வாதம்? 5 ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? முதல் ஆசீர்வாதம் பாருங்க, 1 யோவான் 4:12 பாருங்க. 1 யோவான் 4:12 தேவனை ஒருவனும் ஒருபோதும் வாசிங்க கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூர்ணப்படும். அப்போ நம்மிடத்தில் அன்பு இருந்தா நமக்குள்ள யார் இருக்கிறார்? தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. 16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில். அப்ப அன்பு நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள யார் இருக்கிறார்? அப்ப தேவன் இருந்தா அன்பு இருக்கும், தேவன் இல்லைன்னா, அப்ப நமக்குள்ள அன்பு இல்லைன்னா யார் இல்லை? தேவன் இல்லைன்னா அர்த்தம். ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த அன்பு வராது. ஏன்னா அதான் அனுச்சுன்னா நேசிக்கிற அன்பு, அதான் சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, அதான் சபிக்கிறவங்களை நேசிக்கிற அன்பு, அதான் காயப்படுத்த நேசிக்கிற அன்பு, அது யாரையும் நேசிக்கிற அன்பு, அது பாரபட்சம் இல்லாத எல்லாரையும் நினைச்சுனா என்னை நேசிப்பது போல மற்ற நேசிக்கிற அன்பு. அப்ப இந்த அன்பு இல்லை அப்படின்னா எனக்குள்ள அவர் இல்லை. அதில் பாருங்களேன், அன்பு இருந்ததுன்னா 1 யோவான் அதே நேரத்தில் 3ஆம் அதிகாரம் 9-10 பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் 1 யோவான் 3:9-10 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். அடுத்த வசனம் பாருங்க, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனை அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும். ஒரு அலையில சொல்லுங்களேன், நம்ம தேவனால் உண்டானவர்கள். யாரால் உண்டானவர்கள்? தேவனால் உண்டானவர். வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அவர் மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்
எத்தனை பேரோ அத்தனை அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் 13ஆம் வசனத்தை. ஆமாம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிசத்தின் சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலும் பரவாமல் தேவனால் பிறந்தவர்கள். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இது இரத்தத்தினாலும் மாமிச சித்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பரவாமல், இது மனுஷனால் வராம தேவனால் பிறந்தவர்கள். அப்ப தேவனால் பிறந்தவனுக்கிட்ட என்ன இருக்கும்னா அன்பு இருக்கும். யாருடைய அன்பு? அதான் என்னச்சுன்னா, அது சொல்லுவாங்கல்ல, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. நம்ம அன்பா இருந்தா நம்ம பிள்ளைகள் அன்பா இருக்கும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் அடிச்சுவோம். அல்லேலூயா. அதான் சொன்ன, முதல்ல நம்ம வீட்டில் தான் ஆரம்பிக்க. நான் எந்த வழியில் போகிறேனோ அதே வழி தான் என் பிள்ளைகளுக்கு. அவங்களுக்கு இன்னொரு சின்ன உதாரணத்தை சொல்லுதேன். ஒருத்தருக்குள்ளே என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா வியாதி வருது. அது பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போ ஆஸ்மா வியாதின்னு வச்சுக்கோங்க. என்ன வியாதி? ஆமாம், அந்த டிபி வியாதி. உடனே என்னச்சுன்னா டாக்டர் உடனே என்ன சொல்லுவார்? உங்கள் வீட்டில் யாருக்கு இருக்குன்னு கேட்பார். கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா? சொல்லுங்கள், மருத்துவங்க சொல்லுங்கள். கேட்பார்ல. ஏன்னா இது என்ன வருது? அதில் இருக்கிற வித்து அப்படி வருது. ஒரு கேன்சர்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க? உங்கள் வீட்டில் வேற யாருக்கு வந்ததா? ஒரு வியாதி அப்படி வரும்னா ஒரு குணம் வருமா வராதா? அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி வச்சுருக்கிறீங்க? இல்லை பாஸ்டர், நாய் வாழை நிமித்தவே முடியாது பாஸ்டர். அப்போ வெட்டிடணும், அதை வெட்டிடணும். நம்ம எவ்வளியோ அவ்வளி தான் நம்ம பிள்ளைகளும். நீங்கள் எப்படி நடக்குங்களோ அப்படி தான் உங்கள் பிள்ளைகள். ஏன்னா உங்கள் பிள்ளைகள் உங்கள் அடிச்சுவடை என்ன செய்தாங்க? அது நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் பிள்ளைங்க ஜெயிப்பாங்க. நீங்கள் வசனத்தை நேசித்தா உங்கள் பிள்ளைகள் வசனத்தை நேசிப்பாங்க. நீங்கள் சபையை நேசித்தா உங்கள் பிள்ளைகள் சபையை நேசிப்பாங்க. நீங்கள் ஊழியரை நேசித்தா உங்கள் பிள்ளைகள் ஊழியரை நேசிப்பாங்க. நீங்கள் என்ன செய்தீங்களோ அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்வாங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகள் உங்கள் ஜெனரேஷன், அது உங்கள் சுபாவம், உங்களுடைய என்ன? அதான் ரத்தத்தினாலது மாமிச சித்தத்தினாலாது புருஷனுடைய சித்தத்தினாலும் பிரபாமல். நான் இப்போ யாரால் பிறந்திருக்கிறோம்? தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தனால எங்கள் அம்மா வழி எங்கள் அப்பா வழியில் வருதல் அல்ல, அதெல்லாம் முறித்து நான் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறிட்டேன். ஒரு புதிய வாழ்க்கை வாழுகிறேன். நான் ஒரு புதிய மனுஷன். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்குது பழைய சுபாவம் அல்ல, எங்க அப்பாவுடைய சுபாவம் அல்ல, என் சுபாவம் ஏசப்பாவுடைய சுபாவம். அப்படி மாறணும், நம்ம வழியில் அப்படி நடத்தணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? வசனம் சொல்லுது, அவருக்குள்ள பிறந்திருக்கிறோம். அவர் அன்பு இருந்தா அவருக்குள்ள பிறந்திருக்கிறோம். மூணாவது பாருங்களேன், மூணாவது 1 யோவான் 2:9-10 வசனத்தை பாருங்க. ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் எதில் இருக்கிறான்? இருளில் இருக்கிறான். அடுத்த வசனம், தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் எதில் இருக்கிறான்? ஒளியில நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் என்ன இல்லையா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்தா நீங்கள் யாருன்னா ஸ்தோத்திரம், அந்த தேவன் உங்களை நிலைத்து இருக்கிறார். நீங்கள் அன்புள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். நீங்கள் அன்புள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா வசனம் சொல்லுது, உங்ககிட்ட இருள் இல்லை, நீங்கள் என்ன சொன்ன ஒளி உள்ள பிள்ளைகள். எப்படி பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அடுத்து இந்த அன்பு இருந்தா 1 யோவான் 5:2 வசனத்தை பாருங்க. 1 யோவான் அவருடைய கற்பனையை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நான் தேவனுடைய கற்பனையை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதான். அவருடைய கற்பனைகள் நமக்கு எப்படி இல்லை? பாரமானவைகள் அல்ல. அடுத்த வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை. அப்போ நம்ம அன்பு இருந்தா இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். அன்பு இருந்தா எதை ஜெயிக்கலாம்? உலகத்தை ஜெயிக்கலாம். அடுத்து பார்த்தீங்களா, அன்பு இருந்தா 1 யோவான் 3:22 வாசிக்கிறோம்.
1 யோவான் 3:22 ஸ்தோத்திரம். அவருடைய கற்பனைகள் நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியா நான் வேண்டிக் கொள்கிற எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்ளுவோம். அடுத்த வசனத்தை வாசித்து முடிச்சுட்டு அங்கே வருவோம். அடுத்த வசனம் பாருங்கள். நாம் அவருடைய குமாரன் இயேசுக்கிற நாமத்தின் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிடபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. 24 பாருங்க. 24 அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார், அவரை நிலைத்திருக்கிறார், அவரும் அவர் நிலைத்திருக்கிறார். நாம் நம்மில் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தன் ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஒரு அலையில சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனின் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும். நம்ம அவர் அன்பில் நிலைச்சிருந்தா நம்ம என்ன கேட்டாலும் அவர் நமக்கு தருவார். இந்த அன்பு நமக்கு வேணும். எந்த அன்பு? என்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பது, என்னை நேசிப்பது போல என் சத்துருக்களை நேசிப்பது. அந்த அன்பு எனக்குள்ள இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்ன ஸ்தோத்திரம், அவனின் நான் நிலைத்திருக்கிறேன், அவன் என்னுடையவன். ஸ்தோத்திரம். அவனுக்குள்ள என்னச்சுன்னா அவன் இருள் இல்லை, அவன் ஒளியின் பிள்ளையா இருக்கிறான். அவன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், என் கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறதுனால அவன் உலகத்தை ஜெயிக்கிறவனா இருப்பான். அது மட்டும் இல்லை, அவன் கேட்டுக்கொள்ளுது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும். கை வைத்த தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். வாலிபர்கள் மட்டும் எழுப்பி போங்க, வாலிபர்கள் எழுப்பி போங்க. இன்னும் ஒரு காரியத்தை டச் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மயம் உண்டாது. அப்போ நம்ம ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். ஒருவர் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும் ஒருவருல. ஸ்தோத்திரம். அன்புனா என்ன? நீ ஒரு லைட்டாக ஒன்று நினச்சின ஒரு டெஃபினிஷன் ஒன்று சொல்லுது. ஒரு நாள் என்னச்சுன்னா அவங்க ஒரு அப்பா தான் சரி, அப்பா வீட்டில் விருந்து, வீட்டில் என்னச்சுன்னா ஒரு பெரிய என்னச்சுன்னா கடா வளர்த்து, அது இன்றைக்கி என்னச்சுன்னா, டே இன்றைக்கி வீட்டில் என்ன செய்ய போகிறோம், நம்ம கடை இன்றைக்கி வளர்த்தோம்னாடா, அது இன்றைக்கி நல்லா சமையல் பண்ண போகிறோம், நம்ம சொந்தக்காரன் சொக்காரன் எல்லாத்தையும் பார்த்து கூட்டிகிட்டு வாடா, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம் இன்றைக்கி அப்படின்னு. உடனே அப்பா கொஞ்ச நேரத்தில் என்னச்சுன்னா சமையல்லாம் ரெடி ஆகிட்டு இவன் போய் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும், ஆட்களை கூப்பிட்றதுக்கு அப்பா போக சொல்லிட்டாரு. இவன் போயிட்டு வரும் பார்த்தா ஒரு சொந்தக்காரன் கூட வரல. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்நியன் தான் வந்திருக்கிறான். எல்லோரும் யார் வந்திருக்கா? அப்பா கேட்டாரன், டே நம்ம சொந்தக்காரனெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன் சாப்பிட்றதுக்கு, எவனோ வந்து சாப்பிட வந்திருக்கிறான், என்னல செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ இவன் சொல்லியிருக்கிறான், எப்பா இவங்க தான்ப்பா நம்ம சொந்தக்காரங்க, இவங்க தான்ப்பா நம்ம கூட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். என்னல சொல்லுது அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னாரான், நான் தெருவில் போய் நின்றுட்டு சொன்னேன், எங்கள் வீடு தீப்பற்றி எரியுது, எங்களை காப்பாற்றுவாங்க, எங்கள் அப்பா உள்ளே மாட்டிக்கிட்டாரு, காப்பாற்றுவாங்கன்னு சொன்னேன். சொந்தக்காரன் ஒருவனு வரலப்பா, நம்மளை காப்பாற்றுக்கு நம்ம மேலே அன்பு உள்ளவங்க இவங்க தான்ப்பா, அதான் இவங்க தான் நம்ம சொந்தக்காரங்க. இவங்க தான் யார்? அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நேசிங்கன்னு சொல்லுதேன், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடாதீங்கன்னு சொல்லுதேன். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடக்கூடாது, அவங்கள பார்த்து என்ன செய்யணும், நேசிக்கணும், அவங்கள அன்பு செலுத்தணும். அதான் நம்ம கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அதை நம்ம செய்யுங்க, அன்பின் கிரியை வெளிப்படுத்துங்க. வெக்கத்தை மறந்து ஒன்று சொல்லுதேன். நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் 2 சைடு இருக்குது ஆட்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, நான் பார்த்தீங்கன்னா நைட்டு இருந்துச்சுன்னா நடந்து இந்த தெருவில் நடந்து ஜோம் பண்ணணும். ஏன்னா அங்கே யாரும் நடமாட்டோம். ஒரு 11 மணி 12 மணி வர ஜோம் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே போவேன். அது நடந்தே ஜோம் பண்ணணும். ஆனால் அந்த அம்மாவுக்கும் தூக்கமே வராது. அந்த அம்மாவும் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். யார்கிட்ட பேச மாப்பிள்ளையும் இல்லை, பையனும் அனுச்சுனா விடிஞ்சா போவான், அடைஞ்சா வருவான். ஆனால் அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கோம். இதுக்காகவே அப்படி இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா தூங்குமா, வாய் மூடுமா தெரியவே தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இருக்குது. அந்த மரத்தில் இருக்கிற அந்த இலைகள்லாம் கீழே விடும். இலையெல்லாம் கீழே விழுந்தால் என்னச்சுன்னா, நாங்கள் அந்த அம்மா பார்த்திங்கன்னா பயங்கரமாக சத்தம் போடும். இந்த மரத்தை அவனை வெட்ட மாட்டேங்கிறான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பேசும். நாங்கள் அதனால் நினச்சினா அவங்க முன்னால் ஆடெல்லாம் வளர்த்தாங்க. அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாலெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கம் பண்ணோம். எங்கள் வீட்டுக்கு முன்னால் சொல்லுவாங்க, அதை அவங்களே கூட்டிடுவாங்க பாஸ்டர்னு. நாங்களே அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
கடைசியில் ஆடை விற்றுட்டாங்க எல்லாம். இப்போ அந்த குப்பை அங்கே விழுந்த உடனே நாங்கள் போய் நினச்சோன்னா காலையில் சிலம் பாஸ்டமாக போயிருந்தால் கூட நானே நினச்சேன்னா அது எல்லாம் பெருக்கிடுவேன். தெருவெல்லாம் பெருக்கி நானே நினச்சேன் எல்லோரும் வெளியில் வரதுக்கு முன்னால் தெருவெல்லாம் பெருக்கி எல்லோரும். ஆனால் அதுக்கடுத்து அந்த அம்மா எந்திக்கும் போது 7 மணிக்கு பார்த்தா மறுபடியும் என்ன விழுந்திருக்கும்? குப்பை விழுந்திருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் இந்த அம்மா பிடிச்சி சத்தம் போடும். ஒரு நாள் என்னச்சுன்னா பாஸ்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கல, நான் வெளியில் வாக்கிங் போகிறதுக்காக வெளியில் என்னச்சுன்னா வந்தேன். வெளியே போகும்போது பாஸ்டமாக பிடிச்சி அந்த அம்மா ஒரு மாதிரி திட்டேன். நான் ஒன்று திரும்பி வந்தேன். அந்த அம்மா வந்து என்னச்சுன்னா பாஸ்டம்மா வந்து ஏம்மா என்னம்மா செய்யணும், என்ன எதுக்காக பேசுகிறீங்க, அந்த மரம் உங்களை என்ன செய்யுதுமா, எத்தனை பேருக்கு இணல் கொடுக்குமா, எத்தனை பேர் அங்கே வண்டியை விடுதாங்கம்மா, எத்தனை பேர் நின்று இலைப்பாருதாங்கம்மா, ஏம்மா அப்படி பண்ணுதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம்மா அது வந்து என்னச்சுன்னா அது என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆச்சா பூச்சான்னு நான் சொன்னேன். உங்கள்கிட்ட யார் பேசணுன்னு நான் போயிட்டேன். நான் போனோன்னே பாஸ்டம்மாவை பார்த்து சொல்லித்தான், என்ன உன் புருஷன் அடிக்க வரான், உன் புருஷன் என்னது நம்ம என்னை போயிட்டு திரும்பி வந்தேன். அதனால் இந்த அம்மாவுக்கு நான் வாய்ப்பை தேடிட்டே இருந்தேன். இந்த அம்மாவை மறுபடி ஒரு நாள் சந்தித்தேன். இந்த அம்மா வெளியில் நின்னாங்க. இந்த அம்மாட்ட வம்புக்குன்னே பேசினேன், நாங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு. இப்போ அந்த அம்மா பார்த்தா இப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்க. பக்கத்து வீட்டில் என்னச்சுன்னா ஒரு அம்மா, அந்த அம்மா பார்த்திங்கன்னா அந்த ஐயா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னச்சுன்னா அந்த அம்மா குழந்த ரொம்ப வருஷம் கழித்து அவங்க மகளுக்கு குழந்தைக்குனால அவங்க சென்னை போயிட்டாங்க. உண்மையில் சொல்லுதேன், பாஸ்டம்மா முடியாமல் இருந்தாலும் சரி அந்த 3 வீட்டையும் என்னச்சுன்னா காலையில் பெருக்கிடுவாங்க. பாஸ்டம்மா எல்லாத்தையும் நான் பெருக்கிடுவேன். பெருக்கி எல்லாத்தையும் 3 வீட்டுக்கு நான் தண்ணி தெளிச்சிடுவேன். நாங்கள் 2 பேர் இல்லாட்டினாலும் எடிசன் பண்ணிடுவார். நாங்கள் இல்லாட்டினாலும் இன்னொரு அக்கா வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க 3 வீட்டையும். அப்போ நமக்குள்ளே அன்பு வருமா வராதா? நீங்கள் அந்த பக்கத்து வீட்டு அக்கா மாதிரில குப்பையை அப்படி கூட்டி கூட்டி தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே நமக்குள்ளே அன்பு வரணும். நம்ம கூட இருக்கிற பக்கத்தில் வந்து நேசிங்க. ஏன் எதுக்கு அப்படி நேசிக்க தெரியுமா? நமக்கும் சில கோபம் வரும், ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்கணும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு நம்ம எப்போ இயேசுவை பற்றி சொல்ல வாய்ப்பு எப்போ கிடைக்கும், அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாம். அப்படி தான் நாங்கள் இருக்கிற வீட்டில் நம்ம பிரதர்ஸுக்கெல்லாம் தெரியும். அந்த வீட்டுக்குள்ளே என்னச்சு நாங்கள் வரும்பொழுது ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு அந்த அக்கா சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு வழி திறந்தார். நம்ம எப்படி இருக்கிறோம் அதை தான் அன்பு. இயேசுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கா? அந்த அன்பு நமக்கு காட்டுதம்மா? அதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். நேரம் நமக்கு முடிஞ்சிட்டு. இனி நமக்கு என்னச்சுன்னா அடுத்த ஒன்று நான் பேச நினச்சேன். அன்பு பிறரை தாங்கும். அன்பு பிறரை தாங்கும். எப்படி தாங்கும்? நாம் பலமுள்ளவர்கள் பலவீனரை தாங்கணும். பலவீனரை தாங்கணும். நம்மளாம் என்ன முடியுதோ அதை செஞ்சு மற்றவங்கள தாங்கணும். அப்படின்னா என்ன? பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, இன்னும் ஒருவர் கீழே விழாமல் பாதுகாப்பதும் தாங்குவது தான். இல்லைங்களோயா? அதான் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு மீன் பிடிக்க என்னச்சுன்னா மீன் கொடுக்காதுங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கம்மா. இன்னும் ஒருவர் என்னச்சுன்னா தப்பித்து வாழ்வதற்கான வழி இருக்கோ அதை சொல்லிக் கொடுங்க. அதான் கிறிஸ்துவின் அன்பு. இந்த அண்ணன் மூலமாக, இந்த அக்கா மூலமாக, இந்த அம்மா மூலமாக, இந்த ஐயா மூலமாக இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். அவங்க அன்னைக்கு மட்டும் இந்த அட்வைஸ் எனக்கு பண்ணலைன்னா, அன்னைக்கு மட்டும் அவங்க இந்த எனக்கு கை கொடுக்கலைன்னா, அன்னைக்கு மட்டும் அவங்க என்னை என்னச்சுன்னா உண்மையாக அதை நேசிக்கலைன்னா நான் இன்றைக்கி இப்படி இருந்திருக்க மாட்டேன்னு எத்தனையோ சாட்சி நம்ம கேட்குறோம். அதில் உங்கள் சாட்சி அப்படி ஒரு சாட்சியாக மாறணும். இந்த அக்கா மூலமாக, இந்த அண்ணன் மூலமாக அவங்க கொடுத்த அட்வைஸு, அவங்க கொடுத்த ஒரு சின்ன உதவி, அவங்க கொடுத்த என்னச்சுன்னா ஒரு கை தாங்குதல், இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைங்களோயா? அன்பு அதைத்தான் செய்யும். அதான் சொல்லுவாங்க, வளர்ந்த சகோதரனுக்கு என்ன கொடு? தட்டி கொடு. தாழ்ந்த சகோதரன் என்ன கொடு? முட்டு கொடு அப்படிம்பாங்க. வளர்ந்த சகோதரனை தட்டி விடக்கூடாது. வெல்டன், நல்லாரு, இன்னும் நல்லா உயரு அப்படின்னு தட்டி கொடுக்கணுமா. ஆனால் தாழ்ந்து போகிறவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? முட்டு கொடுக்கணும். வாழை சாயம் பார்த்துருக்கீங்களா? உடனே என்ன கொடுப்பாங்க? அப்படி முட்டு கொடுத்தா என்ன ஆகும்? அந்த கொலை என்னச்சுன்னா கடைசி வரை என்னச்சுன்னா நல்ல கனியை கொடுத்துரும், பலம் கிடைக்கும்.
இன்னும் ஒருவர் பலன் கொடுக்குற அளவுக்கு பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் கிருபை தருவார். அதான் சொன்னான், 2 வஸ்திரம் இருந்தால் 1 வஸ்திரம் கொடு, பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடு, தண்ணி கேட்குறவனுக்கு ஒரு கலசம் தண்ணினாலும் கொடு. ஆண்டவருக்கு என்ன சொன்ன மகிமை உண்டாட்ட. இந்த சிறியனும் ஒருவருக்கு எதை செய்கிறாயோ அது யாருக்கு செய்கிறா? எனக்கு செய்ய. இதுதான் அன்புங்க. அன்பின் வெளிப்பாடு, அன்பின் பிரயாசம் நமக்குள்ளே வரட்டும். நம்மை அன்புள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நேரம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்கள், என்னை அன்புள்ளவங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அன்பின் கிரிகை. நான் அன்பு நேசிக்கிறேன்னு மட்டும் இல்லை, நான் ஆண்டவர் எல்லாத்தையும் நேசிக்கிறேன் அது சொல்லுது மட்டும் இல்லை, அது கிரிகளை காட்டுங்க, அதை கிரிகளை காட்டுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணாம் ஆண்டவரே. சொல்லுங்கள் அந்த கிருபை. கொஞ்சம் வாயை திறந்து எல்லாம் சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி நல்லா கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நல்லா ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, அந்த அன்பு எனக்கு வேணாம் ஆண்டவரே, அந்த அன்பு வேணாம் ஆண்டவரே, அந்த அன்பு உள்ள ஆண்டவர் நபராக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிறரை நேசிக்கிற அன்பை தாங்கப்பா, தீமையை வெறுக்கிற அன்பை தாங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிறருக்கு உதவி செய்கிற அன்பை எனக்கு தாங்கப்பா. அன்பின் பிரயாசம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. அன்பினாலே ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவீனவரை தாங்குங்கள் என்று சொன்னீங்களப்பா. அப்படி தாங்க எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. ஒருவர் தாங்குவதற்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. அன்பினால் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அன்பின் நிமித்தமாக அது ஆண்டவர் எங்களை நெருக்கி ஏவட்டும், அது எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. அன்பின் பிரயாசத்தை நாங்கள் மறந்துவிட, நீ அநீதி நிறைந்தவர் அல்ல, உங்க நாமத்துக்காக நாங்கள் ஆண்டவரை பிரயாசப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராகப்பா. ஆண்டவரே, எங்களை அப்படி நடத்துவீராக. நடத்தும் ஆண்டவரே. உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு, உங்க நேசத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த அன்பு ஆண்டவரை அளவிட முடியாததப்பா, அது பாரபட்சம் இல்லாததப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. எங்கள் சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பப்பா, எங்களை சபிக்கிறவர்களையும் அன்பு செலுத்துகிறதப்பா. அந்த அன்பினால எங்களை ஆண்டவர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது கைமாறு பாராமல் ஆண்டவர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வைக்கிற அன்பு ஆண்டவரே. அந்த அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. கிருபை கூட இருக்கட்டும். தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்னியக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சில மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.